Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social science geographyல இருக்கிற 6th lesson physical geography of Tamil Nadu இந்த லெசனோட book back 2 marks மட்டும் படிக்கலாம். ஓகே, physical geography of Tamil Nadu அப்படின்னா physical geographyனால ஒரு நிலப்பரப்பு இல்லைங்களா? physical geography of Tamil Naduனா பிசிக்கலா ஜியாகிரபில அந்த நிலப்பரப்புல இருக்கிற மலைகள், ஆறுகள், கடல் பரப்பு, நிலப்பரப்பு, வானிலை, அப்புறம் அங்க இருக்கிற இயற்கை அமைப்புகள், இத பத்தி எல்லாம் ஸ்டடி பண்றது வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபின்னு பேர். அப்ப தமிழ்நாட்டோட பிசிக்கல் ஜியோகிராஃபி, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஆறுகள், மலைகள், கடல் பரப்பு, நிலப்பரப்பு, அதோட இயற்கை அமைப்பு, சமவெளி, இதை பத்தி எல்லாம் படிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட பவுண்டரிகள் என்னென்ன? ஈஸி, ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ற பெருசா இதுல எதுவும் இல்லை. பே ஆஃப் பெங்கால் இந்த ஈஸ்ட்ல பே ஆஃப் பெங்கால் இருக்கு, வெஸ்ட்ல கேரளா இருக்கு, நார்த் வெஸ்ட்ல கர்நாடகா இருக்கு, நார்த்ல ஆந்திர பிரதேஷ் இருக்கு, சவுத்ல இந்தியன் ஓஷன் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், வாட் இஸ் டெரி? டெரினா என்ன? The sand dunes formed along the coast of Ramanathapuram and Thoothukudi districts are called Teri. இப்போ sand dunesனாலே மணல் காத்துக்கோ தண்ணிக்கோ அடிச்சு ஒரு பெரிய மேடா ஃபார்ம் ஆகி இருக்கிறது வந்து sand dunes. அப்ப மணல் மேடு, அதுதான் sand dunes. அது எங்க ஃபார்ம் ஆகிருக்கும்? ராமநாதபுரம் கோஸ்ட்லயும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோஸ்ட்லயும் நம்ம நிறைய டெரிஸ் பார்க்கலாம். கோஸ்ட்னா கடலும் நிலமும் சேர்ற ஒரு இடத்துல இருக்கிற சமவெளி, பிளாட் லேண்ட், பிளெயின் லேண்ட், அதுதான் கோஸ்ட். ஓகே, அப்ப சாண்ட் டியூன்னா ஒரு மணல் மேடு, மணல் மேடு தான் டெரி. அது வந்து ராமநாதபுரத்துலயும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்குது. How is coastal plain formed? கோஸ்டல் பிளெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது? கோஸ்டல் பிளெயின்னாலே இப்ப கரையோரத்துல கடல் அருகில இருக்கிற ஒரு சமவெளி நிலப்பரப்பு, அதுதான் பிளெயின், கோஸ்டல் பிளெயின். கோஸ்டல் பிளெயின் ஆர் ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ் that flow towards the east and drain into the Bay of Bengal. கோஸ்டல் பிளெயின்ஸ் எப்படி உருவாகுது, ஃபார்ம் ஆகுதுன்னா பை த ரிவர்ஸ், ஆறுகளினால். எந்த ஆறுகளினால்? ஈஸ்ட் நோக்கி ஓடி பாய்ந்து பே ஆஃப் பெங்கால்ல கலக்கரை, ட்ரெயின்னா ஓடி கலக்கரை, ஆறுகளினால் கோஸ்டல் பிளெயின்ஸ் உருவாகுது. நேம் த மேஜர் ஐலண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஐலண்ட்னா தீவுகள். அப்ப முக்கியமான தீவுகள் என்னென்ன தமிழ்நாட்டுல இருக்கு? பாம்பன், ஹாரே, குருசாடை, நல்ல தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி தீவு ஐலண்ட், கட்டுப்பள்ளி ஐலாண்ட்ஸ், குவிபிள் ஐலாண்ட், விவேகானந்தா ராக் மெமோரியல் are some of the major islands of தமிழ்நாடு. ஓகே, இதெல்லாம் தான் மேஜரான தீவுகள், முக்கியமான தீவுகள், தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான தீவுகள். நேம் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் த ரிவர் தாமிரபரணி. ரிவர் தாமிரபரணியோட ட்ரிபியூட்டரிஸ், ட்ரிபியூட்டரிஸ்னாலே கிளை நதிகள், பிரான்ச்சஸ் ஆஃப் ரிவர்ஸ். ஓகே, அப்போ கிளை நதிகள் அப்படின்னாலே ஒரு பெரிய நதி இருக்கு, அந்த நதி கூட போய் இணையற நதிகள் எல்லாம் கிளை நதிகள், பிரான்ச்சஸ் ஆஃப் த ரிவர்ஸ். அப்போ தாமிரபரணியோட ட்ரிபியூட்டரிஸ், கிளை நதிகள் என்னென்ன அப்படின்னா காரையார், மணிமுத்தார், பச்சையார், ராமாநதி, சேர்வலார், கடனாநதி, சித்தார். இதெல்லாம் தான் தாமிரபரணி கூட போய் கலக்கிற நதிகள். டிஃபைன் ரிஸ்க், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனை பத்தி டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா, டிசாஸ்டர்னாலே ஒரு பேரழிவு,
ஒரு பேரிடர், ரிஸ்க்னா ஒரு ஆபத்து, ஒரு டேஞ்சர். அதை எப்படி குறைக்கிறது? அப்போ ஒரு பேரிடர் காலத்துல ஒரு பேரழிவு நடக்கும்போது அதனால் உண்டாகும் ஆபத்துகளை எப்படி குறைக்கிறது? இதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங். டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் இஸ் த கான்செப்ட். அது வந்து ஒரு ஐடியா. அண்ட் பிராக்டிஸ், அது ஒரு செயல். என்ன பண்ணுவாங்க அப்போ? ஆஃப் ரெடியூசிங் டிசாஸ்டர் ரிஸ்க்ஸ், அந்த டிசாஸ்டர் பேரழிவுனால உண்டாகும் ஆபத்துகளை குறைப்பாங்க. அதற்கான முயற்சி, அதற்கான செயல் திட்டம், அதற்கான செயல்பாடு தான் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். அது எப்படி செய்வாங்கன்னா த்ரூ சிஸ்டமேட்டிக் எஃபர்ட்ஸ், திட்டமிடப்பட்ட, சிஸ்டமேட்டிக்னா திட்டமிடப்பட்ட முயற்சிகள். எப்படி திட்டமிடுவாங்க? அனலைஸ் பண்ணி, ஆராய்ந்து, அதுல என்னென்ன ஆபத்து இருக்குன்னு அதை குறைக்கிறதுக்கு திங்க் பண்ணி, அது எதனால உருவாகுது, காஸ்னா காரணம், என்ன காரணம். அப்ப காசல் ஃபேக்டர்ஸ், அந்த டேஞ்சர், அந்த ஆபத்து உருவாவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு எல்லாம் அனலைஸ் பண்ணி அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றது தான் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். திஸ் இன்க்ளூட்ஸ், இது எதையெல்லாம் உள்ளடக்கும் அப்படின்னா, ரெடியூசிங் எக்ஸ்போஷர் டு ஹசார்ட்ஸ், lessening the vulnerability of people and property, wise management of land and environment, and improving preparedness and early warning of adverse events. அப்போ இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, பாதிப்பை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க? ரெடியூசிங் எக்ஸ்போஷர் டு ஹசார்ட்ஸ். இப்போ ஒரு சுனாமி வருது, ஒரு ஒரு லேண்ட் இது வருது அப்படின்னா வெளியவே போகாம, எக்ஸ்போஸ் ஆகாம இருந்துக்கணும். வெளியே போகாம பாதுகாப்பான இடத்தை தேடி இருந்துக்கிறது வந்து எக்ஸ்போஷர், ரெடியூசிங் த எக்ஸ்போஷர் டு ஹசார்ட்ஸ், லெசனிங் த வல்னரபிலிட்டி ஆஃப் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி. மக்களுக்கும் பொருட்கள், சொத்துகளுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை குறைச்சுக்கிறது வந்து லெசனிங் த வல்னரபிலிட்டி ஆஃப் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி. வைஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட். அப்ப இந்த ஆபத்துகள்லாம் ஏன் நிகழுது அப்படின்னு அந்த காரணத்தை ஆராயறாங்க இல்லையா? அப்ப ஆராயும் போதே இடத்தை, நம்ம சுற்றுப்புறத்தை எப்படி யூஸ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத வைஸா, புத்திசாலித்தனமா முதல்லயே திட்டமிடல் வேண்டும். அதுதான் இந்த ஃப்ரேஸோட மீனிங். அண்ட் இம்ப்ரூவிங் ப்ரிப்பேர்ட்னஸ். இப்ப இந்த ஆபத்து காலத்துல எப்படி ஆபத்து வரும்னு தெரியும், அதுக்கு நம்ம முதல்லயே ப்ரிப்பேர் ஆயிக்கணும், அதுக்காக தயாரா இருக்கணும். ஏர்லி வார்னிங் ஆஃப் அட்வர்ஸ் ஈவென்ட்ஸ். அப்ப இந்த மாதிரி மோசமான விளைவுகள் கொடுக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் முதல்லயே வார்னிங் கொடுத்தரணும், எச்சரிக்கை கொடுத்தரணும். இதுதான் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். During cyclone, how does meteorological department warn the fishermen? meteorological department வந்து ஒரு சுழல் காற்று அடிக்கும்போது மீன்பிடி மக்களுக்கு, மீனவர்களுக்கு எப்படி அவங்க வந்து ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். மீட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னாலே அந்த வானிலையை பத்தி சொல்ற டிபார்ட்மெண்ட், துறை. அது எப்படி மீனவர்களை இந்த மாதிரி ஆபத்து காலத்துல எச்சரிக்கும், பத்திரமா இருங்கன்னு சொல்லி பத்திரப்படுத்தும் அப்படின்னா, டு கீப் த ரேடியோ செட் வித் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் ஹேண்டி. ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னா ரேடியோ செட்டை எல்லாம் பத்திரமா கையில வச்சுக்குங்க. சப்போஸ் அதுல பேட்டரி தீர்ந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி வச்சுக்குங்க. அப்பதான் ரேடியோல நீங்க என்ன நியூஸ் சொல்லப்பட்டாலும் கேட்டுக்க முடியும். அது மூலியமா பத்திரமா இருந்துக்க முடியும். கீப் போட்ஸ் அண்ட் ராஃப்ட்ஸ். போட்டு படகுகளையும், ராஃப்ட்னா அந்த துடுப்பு படகும்பாங்க இல்லையா, துடுப்பு போட்டு யூஸ் பண்ற படகு. அப்ப அந்த போட்டு, ராஃப்ட் எல்லாம் சுழல் காட்டுறப்போ அடிச்சுட்டு போயிருச்சுன்னா மீனவர்களுக்கு இல்லாம போயிரும் இல்லையா,
இழப்பு அதிகமாகும் இல்லையா? அதனால அதை வந்து டை பண்ணி வச்சுக்கணும். பத்திரமா கட்டி பத்திரமா வச்சுக்கணும். கயிறு போட்டு கட்டி சுழல் காத்து அடிச்சாலும் கடல்ல அடிச்சுட்டு போகாத மாதிரி பத்திரமா கட்டி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் should not venture out into the sea during cyclone. அப்ப அந்த சுழல் காற்று பேய் மாதிரி அடிக்கிற அந்த சுழல் காற்றுப்போ கடலுக்குள்ள போகாதீங்க. வெஞ்சர்னா வெளியே போறது, ஒரு ஆபத்தை நோக்கி போறது. அப்ப வெஞ்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மீனவர்களுக்கு கொடுக்கும் பாதுகாப்பு ideas. Okay, now we have covered this lesson, 6th lesson geography. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப நம்புறேன். ஈஸியான லெசன் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பா இந்த சேனல் ஜெயந்திஸ் எஜுகேருங்கிற சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் a lot. பெஸ்ட் விஷஸ்.